பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாசம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 3/2/2024 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 7 மணி 1 நிமிடம், திதி இன்று பிற்பகல் 1 மணி 24 நிமிடம் வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2 மணி 43 நிமிடம் வரை சுவாதி, பின்பு விசாகம். நாம யோகம் இன்று காலை 9 மணி 10 நிமிடம் வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் பிற்பகல் 1 மணி 24 நிமிடம் வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 3 மணி வரை, குளிகா 6 மணி முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்று முழுவதும் சந்திராசிரமம் இருக்கு. சரி, இன்றைய தினம் சனிக்கிழமை, அதுவும் சனிக்கிழமையும் நவமி திதியும் இன்று இணைந்து வருவதால் நம்ம பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். பெருமாள் வழிபாடு இன்றைய தினம் செய்யுங்கள். அதே போல இன்றைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு சூரியனால ஒரு தோஷம் இருக்கும். சூரிய தோஷம் அப்படின்னு நிறைய பேர் கவர்மெண்ட் உத்தியோகம் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தந்தையால அனுகூலம் இருக்காது, பூர்வீக சொத்துல வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இந்த சூரிய தோஷம் இருந்தால் அந்த மாதிரி சில பேர் இருக்கிறோம். 8ல் மறைஞ்சிருந்தாலும், சூரியன் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும், பகை பெற்றிருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். அதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், தனுசில் சுக்கிர பகவானும் அங்காரக பகவான். இன்றைய தினம் நம்ம புதுசா ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, திதியில பிறந்தவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, முதல்ல என்ன தன்மையை பத்தி நம்ம பார்த்துடலாம். இன்றைய தினம் என்ன, நவமி திதி இருக்கு. இப்ப இந்த நவமி திதியில பிறந்தவர்களின் தன்மை எப்படி இருக்கும், இது தன்மையை தான் நான் சொல்றேன். அதனுடைய செய்யத்தக்கவை செய்யக்கூடாதவை அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம். முதல்ல நம்ம திதியில பிறந்தவர்கள் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நவமி திதியில பிறந்தவர்களின் தன்மை எப்படி இருக்குன்னா, நாத்திகர், பயமற்றவர், புகழ் பெற்றவர், வஞ்ச நெஞ்சம் கொண்டவர், சூரன், ஒரு சில விஷயத்துல பண்டிதரா இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் உடையவர்கள், பிறரை தன் வசப்படுத்துபவர்களும் அவர்கள்தான். நவமி திதியில பிறந்தவர்கள் இது ஒரு விஷயம் அவர்களிடம் இருக்கும். இதுதான் அவருடைய தன்மை. நவமி திதியில பிறந்தவர்கள் ராமர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சரி, இன்னொரு விஷயம் இன்னைக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, இந்த சூரிய தோஷத்தை பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ கோதுமையை வாங்கிடுங்க. அதுல கொஞ்சோண்டு எடுத்து ஒரு துணியில மூட்டை கட்டி, கொஞ்சமா எடுத்து மூட்டை கட்டி, ஒரு இல்லை பேப்பர்ல கூட வச்சு மடிச்சு தலையணியில வச்சு தூங்கிடுங்க. தூங்கிட்டு மறுநாள் என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதை கொண்டு போய் உங்க வீட்டு மாடியிலையோ இல்லை பறவைகள் எங்க இருக்கோ அங்க போட்டுடுங்க. அது சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்க 9 நாள் செய்யணும். 9 நாள் செஞ்சு முடிச்ச பிறகு 9வது நாள் சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை. அந்த சிவன் கோவில் எப்படி இருக்குன்னா, பழங்காலத்து கோவிலா இருக்கணும். 5 காலமும் அங்க பூஜை நடைபெறணும். தூயஸ்தம்பம் இருக்கின்ற ஒரு கோவிலா இருக்கணும். எல்லா சிவன் கோயிலையும் போயிட்டு பண்ணணும்ன்றது கிடையாது. சில இடத்துல விநாயகர் கோயில் இருக்கும், சிவன் வச்சிருப்பாங்க. ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல தூயஸ்தம்பம் இருக்கணும், கொடிமரம் இருக்கணும். ஆகம விதிப்படி பூஜை நடக்கின்ற கோவில்ல சென்று நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் இந்த சூரிய தோஷம் உங்களுக்கு விலகும், சில நன்மைகள் நடைபெறும். இதை செஞ்சு பாருங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு நடக்கலன்னு சொல்லாதீங்க.
மீண்டும் மீண்டும் அது செஞ்சு பாருங்க, சிறப்பா இருக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு திருப்திகரமான ஒரு தருணம் ஏற்படும். நண்பர்கள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். வெளியூர் தொடர்பான வேலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். வர்த்தக பணிகள்ல கவனம் தேவை. புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படும். அவர்களிடம் பேசும்போது கவனமா பேசுங்க. மற்ற விஷயத்தில் அனாவசியமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. கவனமா பேசுங்க. இன்றைய நாள் பணியோட எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட வடகிழக்கு அதிர்ஷ்டன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவு ஏற்படும். உத்தியோக தொடர்பான பணிகளை பொறுப்புகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இழுவரியில் இருந்து வந்த காரியங்கள்லாம் முடிவுக்கு வரும். எதிர்பாராத தன வரவு ஏற்படும். மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் உண்டாகும். இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புது விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகரிக்கும். அந்த புது விஷயத்துல ஆர்வத்தோடு செய்யணும்னு நினைச்சீங்களா, அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து அதை ஆர்வத்தோடு செய்யுங்கள். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். விதண்டாவாத பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். சகோதரர்களிடம் மூலம் உதவிகரம் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பாச கலர், அதாவது பாச கலரா ஒண்ணு இருக்கும். அந்த நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்கார உதவிகரம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பொருளாதார நிலை மத்தியமாக இருக்கும். பெரியோர்களின் ஆசிகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சில சூழ்நிலைகள்லாம் சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலையில் பொறுப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை இன்னைக்கு ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படும். குடும்பத்திலும் சந்தோஷம் கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கு. அதிசய கிழக்கு திசை. அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் நிறைய வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிறுதூர பயணங்களால் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு மேம்படும். எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை. வீட்டு தேவைகள்லாம் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உயர்வான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத தன வரவும் இருக்கும். இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தென் கிழக்கு திசை. அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும்.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, புதிய நட்புகள்லாம் மலரும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி எதிர்பாராத திடீர் செலவுகள்லாம் ஏற்படும். கூட்டாளிகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் மந்தமான நிலை ஏற்படும். கவனமா படிங்க. ஒரு முறைக்கு 2 முறை படிங்க, மனதில் பதியும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும், தன வரவும் இருக்கும், செலவும் இன்னைக்கு இருக்கும். கவனமா இருங்க. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் நட்பு மலரும் இன்னைக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். தாய்மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் பொறுப்புடன் செயல்படுங்கள். தொழில் சம்பந்தப்பட்ட புதிய சிந்தனை ஏற்படும். பொன் பொருட்களை கையாள்வதில் கவனம் தேவை. விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போதும் கவனம் தேவை. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கங்க. கணவன் மனைவியுடைய புரிதலும் இருக்கணும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மேலோங்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வதில் மிகவும் சிறப்பு. எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையை தரும். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். வீண் விவாதங்களை தவிர்த்திருங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. தொழிலில் அலைச்சல்கள்லாம் மேம்படும். இன்றைய நாள் கனிவு நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வங்கள் ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரம் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள்லாம் விலகும். பூராடம் நட்சத்திர சிந்தனையான ஒரு நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளித்தொடர்பு இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வியாபாரம் ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். வியாபாரம் நன்றாக இன்னைக்கு இருக்கும். சகோதரர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். பாக பிரிவினைகள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். மனை சார்ந்த செயல்களால் ஆதாயம் ஏற்படும். எதிலும் சகிப்புத்தன்மை செயல்பட வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு.
அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். திருவோணம் நட்சத்திரக்கார் பொறுமையோடு செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பயனற்ற தேவையற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. உங்களோடு இருப்பவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள். தன வருவாயில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதே சமயத்துல மனைவியின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர் ரொம்ப கவனத்தோடு இன்னைக்கு இருக்கணும். யாரிடமும் தேவையற்ற ஒரு பேச்சுக்கள் வேண்டாம். நண்பர்கள் வழியில சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். பயனற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள். வீண் செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படும். செய்கின்ற முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். வர்த்தக பணிகள்ல கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். சந்திராசிரமம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிறைய வேறுபாடுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மன சஞ்சலம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.